எவ்வளோ திமிர் பார், போலீஸ்காரன் வரான், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான் பார் அப்படின்றீங்க திமுக காரங்களை. கெத்து காட்டுறாரு அவரு, கெத்து காட்டுறாரோ. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, வீட்டில் உட்காந்துங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு விருந்தாளி வர்றாருன்னு சொன்னால் எழுந்து போய் வாங்கன்னு கூப்பிடுவீங்க. விருப்பமில்லாத ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கல, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் சார்? ஆனால் காவல்துறை வருது. நான் என்ன சொல்கிறேன், விருப்பமில்லாத நபர் உள்ளே வர்றாருன்னா காவல்துறையை விரும்பாதவராக இருக்காரு. காவல்துறையே வரல இல்லை, பூட்டை உடைச்சிட்டு வராங்கன்னா அந்த கோவம் சங்கருக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல அப்துல் ரஹீம் இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பான். சரி, அவர் ஏன் கதவை பூட்டு உட்காந்துருந்தாரு அதை சொல்லுங்க. அவர் ஏன் கதவை பூட்டு உள்ள உட்காந்துருந்தாரு? கதவை பூட்டுன்னா ஓடிய போயிட்டாரு, ஓடி போகல இல்லை, வீட்டில் தானே உட்காந்துருந்தாரு. ஆனால் கேட்குறேன், நீங்கள் சம்மன் கொடுக்க வந்தீங்க, கதவு திறக்கல, என்ன சொல்கிறப்பல அட்வொகேட் வரட்டும், எல்லாரும் வரட்டும், அட்வொகேட் வந்ததுக்கு அப்புறமா கதவை திறக்கல கேளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி சங்கரை கைது பண்ணி என்னென்ன பண்ணீங்க நீங்கள்? ஒரு ரிமாண்ட் பிரச்சனர், ஒரு விசாரணை சிறையாளியை கூட்டும் போய் கையை உடைச்சது எவ்வளோ பெரிய சட்டவிரோதம் தெரியுமா?